ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 கோடி ரூபாய் வீட்டை இப்போ வந்து 100 கோடி ரூபாய்க்கு வந்து எடுத்திருக்காங்க. அதாவது 10 கோடி இன்வெஸ்ட் செஞ்சு 100 கோடி எடுத்த நடிகை மீனா. ஸோ மேடம் எவ்வளோ தெளிவாக இருந்திருக்காங்க பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நடிகை மீனாவை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மீனாவை பற்றி ஆல்ரெடி அவங்களுடைய கிசு அவங்களுடைய கவர்ச்சிகரமான வீடியோஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க எண்ட் ஆஃப் தி வீடியோவில் அதோட வீடியோவும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் 90s டாப் ஹீரோயின்களில் ஒருத்தராக ஜொலித்தவர் தான் மீனா. ஸோ மீனா அப்படின்னாலே போதும் படம் ஓடிடும். அந்த அளவுக்கு வந்து நடிகை மீனா மேலே ஜொல்லு விட்டுட்டு திரிஞ்ச நடிகர்களும் இருக்காங்க. திரைத்துறையினர் மக்கள் எல்லாருமே வந்து மீனா மேலே அவ்வளோ ஆசையோடு இருந்தாங்க. அதாவது கனவு கன்னி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதில் தான் மீனா எப்போவுமே டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை. ஸோ ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அஜித் உள்ளிட்ட பலரோட வந்து ஜோடி போட்டு நடிச்சிருக்காரு. வித்யாசாகர் அப்படின்றவரை திருமணம் செஞ்சு ஒரு மகளை போய்ட்டு எடுத்தார். மீனா போன்ற அவங்களுடைய மகளும் வந்து திரைத்துறையில் அறிமுகமாயிருக்காங்க, பேபி குழந்தையா. ஸோ அதாவது குழந்தை நட்சத்திரமா. அதனால் அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஃப்யூச்சர் வருங்காலத்தில் இருக்குது அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ 10 கோடி ரூபாய் மட்டுமே இன்னும் அவருடைய திரைத்துறையில் கிடைச்ச வருமானம் மூலமாகவும் பல எல்லா வழிகளில் வந்த வருமானம் மூலமாகவும் 10 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 100 கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க அப்படின்றதான் வந்து எல்லாத்தையுமே வந்து புருவம் தூக்கக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான மீனா ஒரு கட்டத்தில் ஹீரோயினாக மாறினார். அந்த வகையில் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சரத்குமார், சத்யராஜ் அப்படின்னு சொல்லி டாப் ஹீரோக்கள், 90s டாப் ஹீரோஸ் எல்லார் கூடயுமே வந்து வளர்ந்து வரக்கூடிய ஹீரோக்களோடு சேர்த்து பலவரோடு வந்து ஜோடி போட்டு நடிச்சிருக்காரு நடிகை மீனா. அவருடைய நடிப்பும் அழகும் வந்து திறமையும் அதாவது அவரை வந்து ஒரு கனவு கன்னி, ஒரு ஹோம்லி கேரக்டர் கொடுத்தா பக்காவாக நடிப்பாங்க. அதுவே வந்து ஒரு கவர்ச்சி வரம் கொடுத்தா ஐட்டம் நடிகைகள், அதாவது ஐட்டம் டான்ஸ் ஆடக்கூடிய நடிகைகளை விட பல மடங்கு கவர்ச்சி காட்டக்கூடிய வகையில் நடிகை மீனா வந்து பொழந்து கட்டுவாங்க. ஸோ குறிப்பாக அவங்களுடைய தொப்புளும் அவங்களுடைய சிரிப்புமே போதும் யாரையாக இருந்தாலும் மயக்கிறதுக்கு. அந்தளவுக்கு ஒரு ஹோம்லியான ஒரு ரோலும் பண்ணுவாங்க, கவர்ச்சியான ரோலும் வந்து பொழந்து கட்டுவாங்க மீனா. தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு உள்ளிட்ட மொழிகள்லையும் ரொம்ப பிஸியாக இருந்தவர். தெலுங்கில் ஏகப்பட்ட கவர்ச்சி. தமிழ்லையாச்சும் பரவாயில்ல, தெலுங்கில் வந்து போட்டு கசக்கி பிழிஞ்சு எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னட சினிமாலையும் வந்து ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காரு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா நடிகர் ரவிச்சந்திரன் அப்படின்ற ஒரு ஆள் இருக்காங்க, இப்போவும் இருக்கார். அதாவது 60-65 வயசு ஆகுது இப்போ. அந்த நடிகர் கூட ஜோடி போட்டு நடித்த படங்கள் குறிப்பாக வந்து கவர்ச்சி படுதூக்கலாக இருக்கும். ரொம்ப 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 கிளாமர் அதிகமாக இருக்கும் அந்த படத்தில். ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னா பிக்கினி போட்டு, அதாவது வெறும் கீழே மட்டும் ஒரே ஒரு சின்ன உள்ளாடை மட்டும் தான் கீழே போட்டிருப்பாங்க. முழு தொடை பின்னழகு வடிவம் அப்படியே தெரியக்கூடிய வகையில் மீனா அது வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸு போட்டதே கிடையாது. தமிழ் சினிமாலையும் சரி, தெலுங்கு சினிமாலையும் சரி, கன்னட சினிமாவில் தான் அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு போடுவாங்க. தொப்புளில் வந்து எண்ணெயை ஊற்றி அதில் வந்து முன்னழகு மாங்கனிகள் மேலே வந்து புறாவை நிற்க வைக்கிறதுன்னு சொல்லி மீனாவை போட்டு புரட்டி எடுத்துட்டாங்கப்பா கன்னட சினிமாவில். அதெல்லாம் வந்து சரியான கவர்ச்சி. அந்த மாதிரி கவர்ச்சி இதுக்கப்புறம் மீனா வாய்ப்பே இல்லை. பட் தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி யாருமே யூஸ் பண்ணல அப்படின்றது ஒரு சின்ன வருத்தம் தான். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து நடிகைக்கு மார்க்கெட் குறைய இந்த நடிகையை வந்து இவங்க கூட ஒரு காமெடி நடிகரோடு சேர்த்து கிசுகிசுக்கப்பட்டாங்க. அது ஒரு நட்சத்திர ஹோட்டலில் காமெடியனோட நடிகை மீனா வந்து சிக்கினார் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதை வந்து மூடி மறைச்ச சன் டிவி அப்படின்ற ஒரு பல விஷயங்கள் வந்து திரைமறைவில் மீனா மேலே நிறைய காசிப்ஸ் வைக்கப்படுது. மீனாவை பற்றின நடிகை மீனாவை பற்றின காசிப்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்டில் அதுக்கான கிரேஸ் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய காசிப்ஸ், கவர்ச்சியான ஆட்டம் போட்ட நடிகர்கள் கூட பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு கம்பைலேஷன் வீடியோவாக வந்து போட்டுடலாம். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் 2009 சுத்தமாக மார்க்கெட் போக ஒரு சீரியலில் நடிச்சிருப்பார். அது சீரியலுக்கான பேக்ரவுண்டும் ஒரு தனி கிசு. ஸோ வித்யாசாகர் அப்படின்ற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஸோ அதுக்கப்புறம் படத்தில் நடிக்கிறத தவிர்த்துட்டு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார். பட்டு உடம்பு சரியில்லாமல் போனதால் தன்னுடைய கணவரை இழந்தார் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான். ஸோ சென்னையில் வந்து டி நகரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் ஒரு வீட்டை வாங்கி கட்டியிருக்காரு. அது வந்து மொத்த செலவு 10 கோடி ரூபாய் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் வெறும் செங்கல் சிமெண்ட் மட்டும் இல்லாமல் பழங்கால பொருட்கள் அது இதுன்னு போட்டு ஒரு ஆன்டிக் பீஸாக வந்து வீட்டை வந்து மாற்றி கட்டியிருக்காரு. ஸோ மீனாவுடைய அந்த பங்களா வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப டிஜிட்டலைஸ்டான வந்து இடத்துல வந்து அந்த காலத்து பழமையான வீடை வந்து பார்த்து பிடிச்சி என்ஜாய் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து இந்த வீடு விற்பனைக்கு வரும்போது தெரிஞ்சு வந்து பார்த்துருக்காங்க. அதனால் வெளிநாட்டில் இருந்து வந்த பிஸ்னஸ் மேன்ஸ் வந்து சுமார் 100 கோடி ரூபாய்க்கு இந்த வீட்டை வந்து வாங்கி
வாங்கினதா தெரியப்படுது. ஆனால் 100 கோடி ரூபாய் வந்து ஒயிட்டாக பிளாக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. சில பிளாக் மணியும் இருக்கலாம் அப்படின்றத பேச்சும் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த முதலீட்டுகள் சொத்துக்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கிரேஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத வந்து தெரிய வந்திருக்கு எல்லாருக்குமே. ஸோ நடிகை மீனாவை பற்றின காசிப்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் மீனாவுடைய சிரிப்பும் மீனாவுடைய தொப்புளும் தான். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். அவங்களோட நடிப்பா இல்லைனா அவங்களுடைய அழகா அப்படின்றத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.